முதலாளி கொஞ்சம் தள்ளி நின்னாலங்க முதலாளி. மூதேவி நான் முதலாளி நீ முதலாளியா? நீ ஒழுங்கா வேலை செய்யறா. பொசுக்கு கோவம் வந்து முதலாளி உனக்கு. அவன் என்ன கேட்டா அவனை அப்படி திட்டுறா. டேய் எனக்கு பார்த்து ஒழுங்கா வேலை செய்ய தெரியாது, அவன் என்ன கேக்குறான்? டேய் நல்லதே சொல்லாத ஊரா சாகடிச்சு சாப்பிட்டான். ஏய் என்ன இப்படி பேசுற? பெரியண்ணா அவன் நல்லது சொல்றான், அவனை அப்படி திட்டுறா. முதலாளி நான் நல்லதுதான் சொல்றேன் முதலாளி. இங்க வெல்டிங் அடிச்சா உன் மேல படாது. ஏய் என்ன மேல வச்சு பார்த்து வைக்கிற? கண்ணாடி வேற போட்டு ஓவரா கழுத்து காட்டுறேன் கைட்டு பையன். ஏய் பிரபாஸ் ஒழுங்கா வேலை செய்ய. சரி முதலாளியா. இந்தா ஒரு 3 இன்ச்சு கட் பண்ணிக்க. முதலாளி நான் வெல்டிங் அடிக்கட்டுமா வேணாவா? அட்ரா ஓய் சம்பளமா கொடுக்க முடியும்? என்னமோ அடிண்டு அடிக்க வேணான்னு சொல்ற முதலாளியா. மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு முதலாளியா. ஏய் இப்பதான் நல்லா ஓடிச்சு. இப்பதான் ஓடிச்சு, இப்பதான் ஓடல. இதெல்லாம் ஒரு கதையா? சரி இந்தா போய் ரிப்பேர் பண்ணுவா. மண்டைங்கிட்ட போய் சொன்னாதான் காசு கறக்க முடியும் போல. நைஸா காசை கறந்துட்டானே முதலாளி. வெல்டிங் மிஷினும் ஓடல முதலாளி. ஏய் நான் மாத்தி ரிப்பேர்ன்றீங்க. நான் என்ன பண்றது, ஓடல. டேய் அவனுக்கு கூட கொட்டு போடா. காசு பத்தாது முதலாளி. இதுக்கே 1500 ரூபாய் கேட்பாங்க முதலாளி. அட பாருங்க வேலை முடிக்கலடா, என்ன இப்படி பண்றீங்க? நாங்க என்ன தெரிஞ்சா பண்றோம், அதுவா நடக்குதா? வாங்கடா மிஷின் ரிப்பேர் பண்ணிட்டு மீதி காசு அப்புறம் தரேன்னு சொல்லிட்டா. ஏய் வாடா கைட்டு எடுத்துக்கடா. ஏய் நல்லா ரெடி பண்ண சொல்ற, அப்பப்ப ரிப்பேர் ஆகி போகுது. நீ சொல்றதும் கரெக்ட் தான் முதலாளி. வேற ஆளை மாத்திடலாமா? வேணாடா இவனே நல்லா ரெடி பண்ணி கொடுப்பான். டக்குன்னு வாயா, அந்த ஆளுகிட்ட என்ன பேச்சு? ஏய் என்னடா சொன்ன? ஒன்னில முதலாளி கடை ரெடி பண்ணி வந்துடுறேன்னு சொன்னேன். ஏதோ வாடா போடான்னு சொன்ன மாதிரி. வாடா போடான்னு சொல்ல முதலாளி. அவங்ககிட்ட என்ன பேச்சுன்னு சொன்னேன். ஓஹோ நீ என்ன வாடா போடான்னு சொன்ன மாதிரி நினைச்சேன். அப்படிலாம் சொல்லடா. அவன் தான் சொன்னான். ஏய் நீ என்னடா சொன்ன? அவன் வாடா போடலாம் சொல்லன்னு சொன்ன முதலாளியா. சரி போய் டக்குன்னு வாங்க. பரங்கா மட்டும் என்னென்ன பேசுறான் போடா. இருக்கிற காசை வச்சு பிரியாணி சாப்பிட்டுலாம். ஏய் எனக்கும் பிரியாணி தான் வாங்கி தருவான். ரெடி பண்ணுதாங்க நானும் பழுகுதா? ஆம்பா வா போய் பார்க்கலாம். டே முசைக்கு மண்டா. என்னப்பா? உன்னதான் உன் தலை தானே முசைக்கு மாறிக்குதா? சரினா கூண்டு ரெடி ஆயிடுச்சா? ப்ரோ ரெடி ஆகி நேக்குது ப்ரோ, நீ கொடுத்துறேன். நாப்பா ப்ரூ சன்ரைஸ்ன்றான். நாப்பா ப்ரூ இந்த காலத்துல அப்படிதான் கூப்பிடுறாங்க. ப்ரோ உன்ன ஃப்ரெண்டு. ஏண்டா காடு வாவா வந்து ஊரு போ வந்து நான் உனக்கு ஃப்ரெண்டா? ப்ரோ அப்படிலாம் சொல்லாத ப்ரோ. சரி உங்ககிட்ட நேரத்துக்கு வாய்ன்னு பேசினா எப்ப ரெடி ஆகும் சொல்லு. மிஷின் ஃபால்ட் ஆயிடுச்சு ப்ரோ, வந்த உடனே ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஏம்பா நேத்து தரேன், நேத்தே தரல, இன்னி தரேன். மிஷின் ரிப்பேர்ன்றா நான் என்ன பண்றது ப்ரோ, மிஷின் திடீர்னு ரிப்பேர் ஆயிப்போச்சு. நான் அப்பயே சொன்னேன் சரக்கு பண்ணிக்கிட்ட வானா நீ தான் கூட்டு வந்து விட்ட. இல்லப்பா நல்லா பண்ணுவாருன்னு நினைச்சு விட்டேன். நான் நல்லா பண்ணுவேன் மூஞ்ச பேர் ஊரை ஏமாத்தி மாதிரி. ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. காது மேலே வைப்பேன். உன்னால எங்களுக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சா? ஐ எம் சோ சாரி. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ரோ. வெக்கஞ்சக்கம் இல்லாம மன்னிப்பு கேக்குறான். சரிப்பா நீ கண்டிப்பா குத்துருவல்ல? கண்டிப்பா குத்துறேன் ப்ரோ. வேலை பயங்கரமா செஞ்சு நிக்குது பீஸ். ஆனா ஒரு ரிப்பேர் ஐட்டமும் கொடுக்க மாட்டியா? நோ இது யாரா? கொஞ்சம் நவருப்பா. மெக்கானிக்க நானா இப்பதான் வேலையை கொடுக்க மாட்டா? நான் வேலையாங்கனா போயிட்டேன்னா யோ நான் அப்படி பேசுறேன். இப்ப கூட மிஷின் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறேன். மிஷின் குத்த அமிச்சுக்கிறியா? நான் சொல்ற வாரத்துக்கு 2 ட்ரிப் உங்க கடைக்கு தான் குத்து அனுப்புறேன். யாருக்கிட்ட? அந்த பிரபாஸ் கிட்ட குத்த அனுப்புறியா? பிரபாஸா? யாருப்பா? பாகுபலி ஹீரோ மாதிரி இருப்பாரு. பாகுபலி ஹீரோ மாதிரியா? டேய் இந்த பாத்துட்டு போலாம்டா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நோ அவனுனா கடை பக்கமே வரல. என்ன மெக்கானிக் சொல்ற? 6-7 மாசம் ஆகுது அவங்க எல்லாம் கடை பக்கம் வந்து. அப்பப்ப மிஷின் ரிப்பேர் ஆகுது காசு வாங்கி போறானுங்களே. அவனுங்க எங்க வாங்கி போறானுங்களா? ஆனா பிரபாஸ் ரொம்ப மோசமானவன். டேய் என்னடா பிரபாஸ் திட்டுறா? ஏன்பா அந்த பிரபாஸ் இல்லப்பா, இங்க வேலை செய்யற பிரபாஸ் நான் சொல்றேன்ப்பா. பிரபாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பிரபாஸ் எல்லாம் திட்டாத. வர்த்த திட்டு பசங்க எங்க போனாங்க தெரியலையே. நோ அம்புல் என்ன சம வேட்டையா? என்னப்பா சொல்ற? உன் கடை அதுக்கெல்லாம் பிரியாணியா முக்குறானுங்க, அதான் சொல்றேன். பிரியாணியா? நான் சாப்பிட்ட 3 மாசம் ஆச்சு. யோ போன வாரம் அந்த தள்ளுவண்டி கடையில துண்ணு இந்தியா நான் பார்த்தனே. ஓ சாரி மறந்துட்டேன் ப்ரோ. நோ என்னடா பெரிய பெரிய வேலைலாம் எடுத்துக்கிற, தம்பிக்கு எதனா வாங்கி கொடுக்கறது. யோ அந்த திட்டு பசங்க வரட்டு அப்புறம் பாத்துக்கிறேன். மனசு வருதான் பாரு வாங்கி கொடுக்கறதுக்கு. சரி நம்ம போலாம். எப்பப்பா வருவாரு பிரபாஸா? வந்துருவான் ப்ரோ. டேய் பிரியாணி சூப்பரா இருந்துச்சுல? சூப்பரா இருந்துச்சுடா. தபார் அந்த மண்டைங்கிட்ட காசு பத்தலன்னு சொல்லு. அது சரி மெக்கானிக் கிட்ட போயிட்டு வந்தியான்னா என்ன சொல்றது? போயிட்டு வந்து தான் சொல்லலாம், இல்ல கண்டுபிடிச்சிட மாட்டான்.
என்ன ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லலாம். இதுல பேரிங் போச்சுன்னு சொல்லு, அதுல காய போச்சுன்னு சொல்லு, அப்பதான் நம்புவான். டேய் வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி பண்றோமே, அதனால கண்டுபிடிச்சிட மாட்டான். அவன் கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறான்? சம்பாதிக்கிற காசுலாம் என்ன பண்றான் தெரியுமா? அவங்க வீட்டுல தான் எப்பவுமே கொடுப்பான். அதான் இல்ல, அவன் வந்து சின்ன வீடு வச்சுக்கிறான். டேய் உண்மையாவாடா? ஐயா நான் ஏன்டா போய் சொல்ல போறேன்? அந்த சின்ன வீட்டுக்கு 2 பசங்க இருக்குது. 2 பசங்களா? அது எப்படி உனக்கு தெரியும்? அவனுக்கு முன்னாடி நான் தாண்டா வச்சிருந்தான்டா. ஆ எப்படி இருக்கான்? செம பெகுரு, அப்படியே செவன்னு இருக்கும். சரி சரி, அந்த அவன் தான் கத்தின்னு இருப்பான். எப்பா பிரபாஸ் வரான், நான் ஒழிச்சுக்கிறேன், அவன் என்ன சொல்றான்னு பாரு. வெளியவே காத்துங்கிறான் போலுதா. வா வா வா. ஏதோ பிரபாஸ் நாங்களே, யார் எதா? ஏன் நான் தான். ஏன்டா இந்த மூஞ்சி பிரபாஸா? ஏய் எனக்கு என்ன குறை? என்ன அப்படி பேசுற? இந்த 4 போய் நான் 1/2 மணி நேரம் காத்திருந்த மாதிரி என்ன சொல்லணும்? முதலாளியே என்ன உன் முன்னாடி இப்படி கேள்வி கேட்கலாம் கம்னு நின்னுக்குற? என் வாழ்க்கையில நான் உன்னை இன்னொரு வாட்டி பார்க்க கூடாதா? ஏன் மண்டியா ரெடி பண்ணி வை, நான் அப்புறமா வரேன். பாப்பலாம். என்ன முதலாளி அப்படி சொல்லிட்டு போறான்? சரி சரி, ரெடி பண்ணியா? பக்காவா ரெடி பண்ணிட்டு முதலாளி. என்னடா கம்னு சொல்லு. சூப்பரா இருந்தது முதலாளி. டேய் பிரியாணி கேட்கறோம், மிஷினு கேட்கறோம். என்னப்பா சூப்பரா இருந்துச்சு. மிஷினை சூப்பரா ரெடி பண்ணி ஆச்சுன்னு சொல்றான் முதலாளி. எந்த மெக்கானிக் கிட்ட கொடுத்தீங்க? நம்ம பாபு மெக்கானிக் தான் கொடுத்தேன். பாபு மெக்கானிக் கிட்ட? ஆமா முதலாளி, காசு பத்தலன்னாரு, என்கிட்ட 200 ரூபாய் சேர்த்து கொடுத்தேன். வாரத்துக்கு 2 ட்ரிப் மிஷின் ரிப்பேர் அங்கதான் எடுத்துன்னு போறீங்க? அங்கதான் நம்ம அப்பப்ப ரிப்பேர் பண்றோம், அங்கதான் எடுத்து போவாங்க, வேற எங்க எடுத்து போவாங்க? பாபு பாபு, என்னடா இந்த பக்கம் கூப்பிடுறான்? தெரியலையாடா என்னன்னு? வா பாபு, உங்ககிட்ட ரிப்பேர் எல்லாம் பண்றாங்களே. இந்த மூஜை இங்க வந்துட்டு இருக்குதா? கேளுப்பா கேளு. எஸ்கூஸ் மீ பிரபாஸ், என்கிட்ட தான் மிஷின்லாம் கொடுக்குறீங்களா? அடே இந்த தம்பி யாரு? நான் பார்த்ததே இல்லையா? நீங்க சொன்னீங்கல்ல பாபு, நான் தான். என்ன பார்த்ததே இல்லல்ல? ஓ, பாபு நீங்க தானா? நான் உங்ககிட்ட இல்ல, வேற பாபுகளை ரிப்பேர் பண்ணும். டேய் என்ன மாத்தி மாத்தி பேசுறீங்க? நான் இந்த பாபு தான் கொடுக்க சொன்னேன். முதலாளி எந்த பாபு கிட்ட கொடுத்தா என்ன இருக்கு? மிஷின் தான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம்ல. மாத்தி மாத்தி பேசுறானுங்க. நான் மிஷின் ரிப்பேரா? என்ன எனக்கு முதலாளினா நீ கேட்டு நான் சொல்லணுமான்னா? எங்க முதலாளி கேட்டான். ஆஹா, நீங்களே கேளுங்க. ஏடா மிஷின்ல ரிப்பேரு? இதுல பேரிங் போயிடுச்சு, இதுல காயில் போயிடுச்சு முதலாளி. என்னடா மாச்சி மாச்சி சொல்றோம்? அதுல பேரிங் இருக்கா? இருக்கு இப்ப வர மிஷின்லாம் இருக்கு. இங்க பாருங்க, ஏதோ பிராட் வேலை பண்றானுங்க, பார்த்து உஷாரா இருந்துங்க. ஏய் என்ன எங்க முதலாளிக்கு எனக்கு சண்டை மூட்டி வர்றியா? ஏம்பா, எந்த பாபு கால நீங்க போயிட்டு வந்தீங்க? அது வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சைக்கிள் கடை இருக்கு, அது பக்கத்துல. சைக்கிள் கடை பக்கத்துல முனியாண்டி விலாஸ் தானே இருக்குது? அங்கதான். ஏய் ஏண்டா பிராடுகளா, மிஷின் ரிப்பேர்ன்ட்டு பிரியாணி காசு வாங்கி போறீங்களா? கண்டுபிடிச்சிட்டானே கால வச்சன மாத்திர. டேய் நீங்க பிரியாணி சொன்ன கதையெல்லாம் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல இந்த கடையில வேலை இல்லை, போங்கடா. நேரா வேலை இல்லையா? ஆமாண்டா, வேலையில போங்கடா. ஓ எங்களையே வேலையில போன்றியா? ஆமாண்டா, உங்களதான் சொல்றேன், போங்கடா. தூட டேய் டேய் டேய், என் மிஷின்டா. மிஷினா இதனால வேலை செஞ்சிடலாம், போடா. வாடா ஐயோ, என் மிஷின் எடுத்து ஓடுறாங்களே. எப்படின்னா ஓட்டம்.